எல்ஐசி இணையதளத்தில் ஹிந்தி புகுத்தப்பட்டிருப்பதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எல்ஐசி இணையதளத்தினுடைய தகவல்களை ஹிந்தியில் மாற்றியமைத்தது கண்டனத்திற்கு உரியது என்று அவர் கூறியிருக்கிறார். ஏற்கனவே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். மதிமுகவினுடைய தலைவர் வைகோவும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், எல்ஐசி இணையதளத்தில் ஹிந்தி திணிக்கப்பட்டதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார் அவர்? உங்களே தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய கண்டனத்தை இதற்கு பதிவு செய்திருக்கிறார். எல்ஐசி இணையதள பக்கத்தில் இந்தி திணிக்கப்பட்டதற்கு தன்னுடைய கண்டனத்தை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தெரிவித்திருக்கிறார். இணையதள பக்கத்தினுடைய முதன்மை மொழி டிஃபால்ட் லாங்குவேஜை முழுமையாக எல்ஐசி இணையதளத்துல மாத்திருக்காங்க. அது இந்தி மட்டுமே மாற்றப்பட்ட நிலையில இந்தி தெரியாத மாநிலங்களில் உள்ள மக்கள் அவதிக்குள்ளாயிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதற்கு தன்னுடைய கண்டனத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழக முதலமைச்சர் மட்டுமல்ல, பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த போக்கு கடுமையான கண்டனத்துக்குரியது என்றும், இந்தி தெரியாத மக்கள் இதன் மூலமாக கடுமையான பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மெஜாரிட்டியான மக்கள், அதாவது பெரும்பான்மையான மக்கள் இந்தி தெரியாத இந்தி பேசாத மாநிலங்களில் உள்ளவர்கள் எல்ஐசி இணையதளத்தை பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது இந்த நடவடிக்கையை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் ஜல வலை பக்கத்துல தற்போது தன்னுடைய கண்டனத்தை பதிவிட்டிருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.